நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 100+ பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்குங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஏறல. இந்த நேரத்து ஒரு 300 பாயிண்ட் ஏறி இருந்துச்சு. நேற்று 100 பாயிண்ட்ஸ் மைனஸ் தான், 118 பாயிண்ட் மைனஸாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஒரு இது கூட பார்த்தோங்க, நிஃப்டியில் வந்து ஒரு டவுன் சைக்கிளில் போன இதில் கூட நம்ம வந்து நிறைய காசு சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு. பட் இந்த ஃப்ளாட்டாக இருக்கிற மார்க்கெட்டில் சம்பாதிக்கவே முடியாது அப்படின்னு பார்த்தோம். ஸோ கிட்டத்தட்ட மார்க்கெட் ரொம்ப ஃப்ளாட்டாக தாங்க போயிட்டுருக்கு லாஸ்ட்டு 3 மந்த்ஸாக. ஸோ 1 இயராக பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் எங்கேயும் போல பாருங்களேன். 26K போயிட்டு மறுபடியும் 22K போயிட்டு அரௌண்ட் 22K விட்டு இப்போ 24Kல சுற்றிட்டு இருக்கு. நான் 3 மந்த்ஸாக போகிறேன் பாருங்க. 3 மந்த்ஸாக ஃப்ளாட்டு தாங்க மார்க்கெட்டு. ஸோ இப்போ பாருங்களேன், கரெக்டாக இந்த 24,000 தான். அது விட்டு மேலே போகுது, அது கீழே வருது, அது விட்டு மேலே போகுது, அது கீழே வருது. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் நம்மளால் சம்பாதிக்கவே முடியாதுங்க. ஸோ இது ஒரு டேஞ்சரஸ் சைன். எப்போதுமே மார்க்கெட்டில் வந்து நிறைய சம்பாதிக்கலாம் அப்படி மட்டும் நினச்சிடாதீங்க. அது அப்படி நடக்காது. ஸோ எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கணும், ப்ரிப்பராக இருங்க. நீங்கள் போட்ட அமௌண்ட் வந்து வருஷம் 18% ரிட்டர்ன், வருஷம் 12%, 14% ரிட்டர்ன்லாம் அன்பிலீவபிள் அப்படின்னு எக்ஸ்பெக்டே பண்ணாதீங்க. மாடரேட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா சந்தோஷங்க. ஓகேங்களா? இதுதான் ரியாலிட்டி. ஸோ ரியாலிட்டி தெரியாமல் மார்க்கெட்டில் வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது கிடைக்கல, நஷ்டமாயிடுச்சுன்னா பேசுறதை விட ஒரு ரியாலிட்டி என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு நமக்கு அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ண ஒரு பிளான் பண்ணணுங்க. மார்க்கெட்டில் நிறைய நியூஸ் இருக்குது, எல்லாமே நெகட்டிவாக தாங்க இருக்குது. பாசிட்டிவாக எதுவுமே இல்லை. இந்த வார் கூட முடிகிற மாதிரி இருந்துச்சு, முடிகிற மாதிரி தெரியல. அண்ட் இப்போ தான் பீப்புள் வந்து இந்த டேக்ஸ், எஸ்டிடி, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் எல்லாத்துக்கும் அகேன்ஸ்டாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் நேற்று கூட ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துட்டு இருந்தது ஒரு பிரோஜனம் இல்லை. ஆக்ஷன் தான் பீப்புளுக்கு வேணும். அவங்க என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறாங்கிறத பொறுத்து தான் மார்க்கெட் ரியாக்ஷன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் வந்து இந்த குளோபலாக இருக்க ஏஐனால இந்தியாவில் வந்து எவ்வளோ ஃபண்ட் அவுட் ஃப்ளோ போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வியப்பாக இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு தைவானுக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போச்சு. இப்போ எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாவுக்கு. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா MSCI EM அப்படின்னு இருக்குங்க. ஸோ அதோட வெயிட் வந்து இயர்லி வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரண்டாக தைவானுக்கு பார்த்தீங்கன்னா 17% வந்து 21% போயிருக்கு. 4 பாயிண்ட் அதிகம் பண்ணியிருக்காங்க. சவுத் கொரியாவுக்கு 12 பாயிண்ட்லேருந்து 16 பாயிண்ட் போயிருக்கு. 4 பாயிண்ட் அதிகம் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கு வந்து 18 இருந்து, அதாவது 2024 18 இருந்துச்சு, இப்போ 12% -6 பாயிண்ட் குறைஞ்சிருச்சு இந்தியாவுக்கு. சைனாவுக்கு 24 22, அவங்களுக்கு -2 பாயிண்ட் குறைஞ்சிருக்கு. ஒரு $20 to $30 billion வந்து ஃப்ரம் இந்தியா டு தாய்வான் அண்ட் சவுத் கொரியாவுக்கு போயிருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தான் நமக்கு வந்து இவ்வளோ பெரிய அடி இருக்குது. இதோட முடியுமானா முடியாது. பார்த்தீங்கன்னா இதோட ஒவ்வொரு பாயிண்ட்டும் 5 பில்லியன் வந்து பேசிவ் ஃப்ளோ ஆகுங்க. இதோட ஒவ்வொரு பாயிண்ட். ஸோ 6 பாயிண்ட் கிட்டத்தட்ட 13 மில்லியன் அவுட் ஃப்ளோ நடந்திருக்கு இந்தியாவில். இது இன்க்ரீஸும் ஆகலாம். இப்போதைக்கு அவங்க வந்து நம்ம இந்தியாவில் வச்சிருக்க பர்சன்டேஜ் 12 கரெக்டாக. மேபி அது இன்னும் குறையலாம். ஸோ அதுதான் ஒரு பெரிய ரிஸ்க்காக இருக்குது. ஸோ எல்லாரும் ஏன் தாய்வான் அண்டு சவுத் கொரியா நோக்கி போகிறாங்க? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். தாய்வானில் மிகப்பெரிய கம்பெனி இருக்குது, TSMC. சிப் மிகப்பெரிய கம்பெனிங்க. சிப்பில் கிட்டத்தட்ட 800 பில்லியன் மார்க்கெட் கேப் வச்சுருக்காங்க. சாம்சங் சவுத் கொரியாவில் இருக்குது. அதுக்கப்புறம் SK ஹைஜினிக், இது ரெண்டுமே மெமரி சிப் பண்ணுற கம்பெனிங்க. ஸோ இவங்க கிட்டத்தட்ட 300 பில்லியன் அண்ட் 120 பில்லியனுக்கு மேலே சைஸ் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே ஏஐ அண்ட் டேட்டா சென்டர் நோக்கி தாங்க போகுது. அதனால தான் இவ்வளோ பெரிய இது வருது. இந்தியாவில் என்ன ப்ராப்ளம்? நம்மகிட்ட வெறும் ஐடி கம்பெனி இருக்குது, அதுவும் சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்குது. அதுவும் அந்த காலத்தில் 1990s ஏற்பட்ட ஒரு மாற்றம். அதுக்கு நம்ம சீக்கிரம் அடாப்ட் ஆனதுனால தான் இவ்வளோ பெரிய ஐடி பூம் நம்மகிட்ட நடந்துச்சு. பட் இன்னைக்கு இந்த சிப்புக்கோ செமிகண்டக்டருக்கோ நம்ம ஒரு அடாப்ஷனும் பண்ணலைங்க. முன்னாடியே அவங்க ஃபோர்காஸ்ட் பண்ணி நம்ம எதுவுமே பண்ணல. இப்போ நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்கோம். 2028 வந்து டாட்டா வந்து ஒரு கொண்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. பட் 2028ங்கிறது 1 இயர். பட் அது நமக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்குமா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஸோ இந்தியா ரெக்கவரி ஆகுமா அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஏஐ பூம் வந்து அது வந்து இன்னும் நம்மகிட்ட வந்து நம்ம ஐடி சர்வீஸ்ல வந்து இன்னும் ரெஃப்ளெக்ட் ஆகல. எல்லா இடமே கீழே தான் போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க ஏஐ பூமை கரெக்டாக புரிஞ்சு அவங்க அடாப்ட் பண்ணாங்கன்னா இது இன்க்ரீஸ் ஆகலாம். செமிகண்டக்டர் நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், 2028 வந்து ஆப்ரேஷன் வரும் சொல்லியிருக்காங்க டாடா எலக்ட்ரானிக்ஸ். பட் ரியலாக பார்த்தீங்கன்னா 35க்கு மேலே தான் இந்தியாவில் சிப்பே வரும். யோசிச்சு பாரு, இன்னும் மோர் தென் 8 இயர்ஸ் இருக்குங்க. 8 இயர்ஸ் கழிச்சு தான் இந்தியாவில் சிப்பே வரும், இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, அதுக்கப்புறம் இந்தியாவில் சிப்பு வந்து நம்ம ஷேர் மார்க்கெட் இன்க்ரீஸ் எங்கே ரொம்ப கஷ்டமாக தான் தெரியுது. ஸோ அதனால தான் இவ்வளோ நம்ம மார்க்கெட்டோட கேப் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி நம்ம ஒரு சைட்வே மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கோம். அண்ட் நிஃப்டி 50 கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேங்க்ஸ் அண்ட் ஐடி மட்டும் 40% வீட் இருக்குங்க, 100%. ஸோ அது ஒரு பெரிய ட்ராகர் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்காக ரீசெண்டாக கூட ஒரு நியூஸ் வந்துச்சு. எந்த ஒரு செக்டருக்கும் மோர் தென் 10% வச்சிருக்கக்கூடாது, எந்த ஒரு ஸ்டாக்குக்குமே மோர் தென் 10% வச்சிருக்கக்கூடாது. நம்மளால நிறைய ரூல்ஸ் கொண்டு வராங்க. மேபி இட் ஹெல்ப்ஸ். அந்த ஆதித்யா ஷா அப்படிங்கிறது அது இன்வெஸ்டெக் அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்மில் இருக்கிறவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா LTCG லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸை ஃபுல்லாக கட் பண்ணால் தான் FI இந்தியாவுக்குள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்கிறாருங்க. ஸோ இந்தியா ஸ்டாக் 10% இருக்குங்க.
லாங் டைம் கேபிட்டல் கெயின்ஸ், ஷார்ட் டைம் 15% வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தால் எப்படி வந்து உள்ள வருவாங்க எஃப்ஐஎஸ் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்ம இந்தியா பெருசாக நம்மளுது நீங்கள் எல்டிசிஜி வச்சிருக்கீங்க, அப்புறம் இந்த மாதிரி நம்ம செமிகண்டக்டர், இந்த மாதிரி கரண்டாக இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த கம்பெனி நம்மகிட்ட இல்லை. இப்படி இருக்கும்போது எப்படி நம்ம ஃபாரின் இன்வெஸ்ட் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்தா தானே அவங்க நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கரெக்டான ஒரு கேள்வி இருக்கிறார். ஸோ நீங்கள் வந்து எல்டிசிஜி மட்டும் ரிமூவ் பண்ணாலே ஒரு 15 to 20 பில்லியன் இன்ஃப்ளோ நடக்கும் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. அப்படி நடந்துச்சுன்னா நிஃப்டி ஒரு 5 to 8% இமீடியட்டாகவே ஒரு ரெக்கவரி ஆகும் அப்படிங்கிறாரு. நம்மளோட டாலரும் வந்து 90 to 93 அப்ரிஷியேட் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ ஒரே ஒரு கேபிட்டல் கெயின் டேக்ஸை குறைச்சாலே இந்த மாதிரி 3 பெனிஃபிட் கிடைக்கும் அவர் பிலீவ் பண்றாரு. இது ஒரு இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னல் தான் வரும் அப்படிங்கிறாங்க. பட் கவர்மெண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க கன்சர்ன் என்ன வச்சிருக்காங்கன்னா 3000 to 5000 கோடி எங்களுக்கு இயரா லாஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. பட் இந்த 15 to 20 பில்லியன் உள்ள வந்தாலே உங்களுக்கு அதனால நிறைய சர்க்குலேட் ஆகும். ஸோ நீங்க அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருங்க. கவர்மெண்ட் இதுக்கு ஸ்டெப் எடுக்குமா அப்படின்னு நம்ம பொறுத்தாங்க பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து சுவிட்சர்லாண்டோட ரிசல்ட் வந்துருச்சு. Q4 ஃபினான்சியல் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து 40% ஜம்ப் ஆயிருக்கு. பட் ப்ராஃபிட் -6% தாங்க. ஸோ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 5493 கோடிங்க. பட் அனலிஸ்ட் எஸ்டிமேட் வந்து அது வந்து பீட் பண்ணலை. பட் போன இயரை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் தான் இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 1114 கோடி. அது வந்து 51% அனலிஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அதிகமாக வந்திருக்குங்க. அது மாதிரி எபிட்டாவும் வந்து உங்களுக்கு மிஸ் ஆயிருக்கு. அனலிஸ்ட் வந்து 1000 கோடிக்கு மேலே வரும்னு நினைச்சிருக்காங்க. பட் இது 946 கோடி தான். இது மாதிரி நெட் ஃபினான்ஸ் காஸ்ட்டும் 108 தான் இருக்கு. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஏன் வந்து எங்களோட ப்ராஃபிட் வந்து ஃபால் ஆயிருக்கு அப்படின்னா அப்படின்னு சொல்றாங்கன்னா, நெட் ஃபினான்ஸ் காஸ்ட் வந்து மோர் தென் டபுள் ஆயிருக்கு 108 கோடி. ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து டெப்ட்டை வந்து குறைக்க ட்ரை பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் எங்களோட எபிட்டா வந்து எஸ்டிமேட் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து நிறைய கேபெக்ஸ் பிளான் இருக்கு, அதனால எங்களுக்கு growth வந்து ஃபியூச்சர்ல நல்லா இருக்கும் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 50% CAGR growth ஓவர் த லாஸ்ட் 3 years நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ கோயிங் ஃபார்வர்டு அதை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் எவர் இந்தியன் டெலிவரிஸுங்க. ஆனுவலாக பார்த்தீங்கன்னா 2456 மெகாவால்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆர்டர் புக் வந்து 5.9 ஜிகாவால்ட்டுக்கு இருக்குது அவங்களுக்கு. PSU அண்ட் CA செக்டரில் வந்து அவங்க நிறைய ஆர்டர் எடுத்துகிட்டு இருக்கனால இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் தான் சொல்கிறாங்க. அண்ட் சில ப்ரோக்கரேஜ் வந்து இதை வந்து பை அண்ட் ஹோல்டு வந்து போட்டுருவாங்க. CLSA என்ன சொல்கிறாங்கன்னா 31% அப்சைட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 87 டார்கெட் கொடுத்துருக்காங்க. கொட்டாக்கு வந்து 75 14% அப்சைட் சொல்லியிருக்காங்க. நுவோமா ரூபீஸ் 21% அப்சைட் சொல்கிறாங்க. இவங்க எல்லாம் பை சொல்லியிருக்காங்க. பட் மோதிலா வசூல் வந்து நியூட்ரலாக சொல்லியிருக்காங்க. 9% தான் இருக்கும், பெருசாக நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டாங்கிறாங்க. MK குளோபல் என்ன சொல்லிட்டாங்கன்னா 74 தான் ஹோல்ட் பண்ணிக்கோங்க, பெருசாக ஆட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த CLSA பாசிட்டிவாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து இவங்களோட ஆர்டர் புக் வந்து பயங்கரமாக இருக்குது. அதனால ஃபினான்ஷியல் 27 ஸ்ட்ராங்காக இவங்களோட எக்ஸிபிஷன் இயர் இருந்தால் ஸ்ட்ராங்காக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ பாருங்க, இது நியூஸாக இருக்கா, யூஸ் ஆகுமா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் பூரன்காரங்க ஒரு 2000 கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து ஃபினான்ஷியல் 27 வச்சிருக்காங்க. பெங்களூர் அண்ட் சென்னையில் தான் அவங்க வந்து ஒரு லேண்ட் எக்ஸிட் பண்ணி 1000-2000 கோடி இன்வெஸ்ட் செய்ய திட்டம் போட்டிருக்காங்க. ஸோ 3 ஃபோக்கஸ் ஏரியா வந்து 3 சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து லேண்ட், நாங்கள் வந்து லேண்ட் வாங்குறது எங்கன்னா பெங்களூர், சென்னை, ஹைதராபாத் அண்ட் மும்பையில் வர வாங்க போகிறோங்கிறாங்க. மும்பையில் வந்து 5 நியூ ப்ராஜெக்ட் லான்ச் பண்ண போகிறோம் ஃபினான்ஷியல் 27ல். கிட்டத்தட்ட அதோட GDV, அதாவது கிராஸ் டெவலப்மெண்ட் வேல்யூ வந்து 10,600 கோடி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெவலப்மெண்ட் ஏரியா வந்து 3.81 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் வருங்கிறாங்க. ஸோ ப்ராஜெக்ட் டைப் வந்து மோஸ்ட்லி நாங்கள் ரெசிடென்ஸ் அப்பார்ட்மெண்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால எங்களுக்கு அது நல்ல சேல்ஸில் பீக்கில் இருக்கனால நல்லா எங்களுக்கு ஒரு இன்ஃப்ளோ வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்களோட இன்டர்னல் கேஷ் ஃப்ளோ வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கனால எங்களால் பெருசாக எக்ஸ்பென்ஷன் பண்ண முடியும் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் ரீசனாக நியூஸ் கூட பார்த்தோம். ஏ யூஸ் பண்ணிக்கிறத ஒரு 180 கோடி இவங்க சேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஒரு ஒன் ஆஃப் த குட் ரியல் எஸ்டேட் கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க பூர்வன்காரா வந்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஸ்பேஸ் சொல்யூஷனுங்க. ஸோ இவங்க கிட்டத்தட்ட Q4 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 9% ஜம்ப் ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட இயர் ஆன் இயர் அவங்களோட Q4 ப்ராஃபிட் வந்து 107 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய இது தாங்க. ரீசெண்டாக தாங்க சொன்னாங்க IPO வந்த கம்பெனி. என்ன ரேட்டில் வந்துச்சு எனக்கு தெரியல. அரௌண்ட் 400 தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பீக் 950 போயிருக்கு பாருங்க. போயிட்டு கிட்டத்தட்ட 250 250 220 வரைக்கும் போயிருக்கேன். போயிட்டு இப்போ 356 இருக்கு. நேற்று பயங்கரமாக ஏறிச்சுங்க. 420 மேலே போயிடுச்சு. பட் இந்த மார்க்கெட் குறைஞ்சாலும் மறுபடியும் 346 வந்து நிற்குதுங்க. ஸோ எங்களோட ப்ராஃபிட் வந்து என்ன இருக்குது அப்படின்றது 9% ஜம்ப் ஆயிருக்கு. ஸோ ஏன் அப்படின்னா இந்த GCC டெவலப்மெண்ட் பயங்கரமாக இருக்கு. நம்ம நேற்று கூட நிறைய இதை பற்றி கூட நேற்று பார்த்தோம்னு நினைக்கிறேன். இவங்க ஒன்லி லிஸ்டட் கோர் கம்பெனி அப்படின்ட்டு. அதனால இவங்களோட ப்ராஃபிட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இயர் ஆன் இயர் வந்து 21% நாங்கள் ரெவன்யூ எக்ஸ்பெக்ட் பண்றோம்னு சொல்றாங்க. அவங்களோட அவுட்லுக்கும் நல்லா இருக்குங்க. அதனால இது வந்து லாங் டேர்முக்கு வந்து பை பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய அனலிஸ்ட் சொல்றாங்க. நீங்க பார்த்து முடிவு எடுத்துக்கோங்க.
ஸோ சி ஆட்டோமேட்டிக் இந்தியாவுங்க அவங்க வந்து இந்த ஆட்டோ அன்கிளியர் கம்பெனி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆட்டோ காம்பனன்ட் பண்ணுறாங்க. புதுசாக வந்து ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ்லையும் வந்திருக்காங்க. ஸோ ஜெஃப்ரி வந்து எங்களோட டார்கெட் ப்ரைஸ் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அது இந்த கம்பெனி பற்றி பார்ப்போம். இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏரோஸ்பேஸில் வந்து புதுசாக என்டர் பண்ணியிருக்கனால குளோபலாக இந்தியா டிஃபென்ஸ் வந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கனால இந்த ஸ்பேஸில் இவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புதுசாக பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக ஃபோர்ஜிங் அண்ட் மெட்டல் காம்பவுண்ட் தான் யூஸ் பண்ணாங்க. புதுசாக ஏரோ கிரேட் அண்ட் ஏரோஸ்பேஸ் காம்பவுண்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஏர்பஸ் கூட சப்ளை பண்ணுறாங்க. போயிங் ஏர்பஸ்க்கு வந்து இந்தியாவிலேருந்து சப்ளை பண்ண போகிறாங்க சி ஆட்டோமேட்டிவ். அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து க்ரோத் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் வந்து போயிட்டு இல்லை, ஏன்னா டிஃபென்ஸ் பிஎல்ஏ ஸ்கீமில் வந்து இவங்க இருக்காங்க. இந்தியா வந்து டிஃபென்ஸில் நிறைய இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி கம்பெனி வந்து ஊக்குவிக்க போகிறாங்க. அதனால இந்த மாதிரி கம்பெனி இன்னும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இதோட சார்ட் பாருங்க, ரீசெண்டாக 600+ போயிட்டு கிட்டத்தட்ட 350 வரைக்கும் போயிருக்கேன். போயிட்டு இப்போ 457 இருக்கு. யாராவது ஆல்ரெடி வச்சிருந்தீங்கன்னா பாருங்க. இப்போ தான் ஒரு சைட் வேவ் பிரேக் பண்ணுற மாதிரி தெரியுதுங்க. இந்த சைட் வே தான் 520 அட்லீஸ்ட் 480 பீட் பண்ணால் கூட இது மேலே போக சான்ஸ் இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு சைட் வேவ் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த நியூஸ்னால இன்னும் அது கொஞ்சம் மேலே வரலாம் தான் நான் நினைக்கிறேன் இந்த ஸ்டாக். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ மைக்ரோவேவ்ங்க. அகெயின் அனதர் ஒரு டிஃபென்ஸ் பேஸ் பண்ண கம்பெனிங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பண்ணுறீங்கன்னா, ரேடியோ ஃப்ரீக்வன்சி, மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ், மைக்ரோவேவ் இந்த மாதிரி பண்ணுற கம்பெனிங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேட் வந்து +44% இன்க்ரீஸ் ஆயிருங்க இந்த ஒரு வருஷம். 106 கோடி. டிவிடெண்ட் வந்து 2.4 ஒரு ஷேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மைக்ரோவேவ், ரேடியோ ஃப்ரீக்வன்சி, மைக்ரோ எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் பண்ணுற கம்பெனி. இவங்க கஸ்டமர் பாருங்க, இஸ்ரோ, டிஃபென்ஸ் பிஎஸ்யூ, பிரைவேட் டிஃபென்ஸ், டிஆர்டிஓ எல்லாமே டிஃபென்ஸ் ரிலேட்டட் கம்பெனிங்க. ஸோ இவங்க வந்து ரேடாரில் வச்சுக்கோங்க. ஏன் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்தியா பட்ஜெட்டில் 6.21 லட்சம் கோடி வந்து நமக்கு வந்து டிஃபென்ஸில் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால இந்த கம்பெனி பயங்கரமாக இது இருக்குங்க, ஏறி இருக்குங்க. ஸோ நேற்று ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஸ்டாக் 1200 வந்து கிட்டத்தட்ட 1400 போயிடுச்சுங்க. போயிட்டு இப்போ 1357 இருக்கு. சரியான பிரேக் அவுட் கொடுத்துருக்குங்க. ஸோ பிரேக் அவுட்டை கூட பாருங்கள், இதை மானிட்டர் பண்ணி பாருங்கள். இது பயங்கரமாக ஏறுற மாதிரி தான் எனக்கு தோணுது. இது ஒன் ஆஃப் த குட் ஸ்டாக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் கோல் இண்டியாவில் ஒரு நியூஸ் இருக்குங்க. கவர்மெண்ட் ஆஃபர் ஃபார் சேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃபர் ஃபார் சேல்னா என்னன்னா, அவங்ககிட்ட இருக்க ஸ்டாக் விற்க போகிறாங்க. ஸோ ப்ரொமோட்டர் கவர்மெண்ட் அவங்ககிட்ட இருக்க ஸ்டாக்ஸை விற்கிறது தான் ஆஃபர் ஃபார் சேல் அப்படிங்கிறது. அண்ட் அவங்களோட சுமார் 2% ஸ்டேக் வந்து விற்க போகிறாங்க. ஃப்ளோர் ப்ரைஸ் வந்து 412. பட் இன்னைக்கு அதோட ரேட் வந்து 458ங்க. ஸோ எவ்வளோ கம்மியாக இருக்கு பாருங்க. அதனால இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுந்தான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இந்த ஸ்டாக்கை வந்து மானிட்டர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெடன் ஃபார்மா அப்படின்னு ஒரு கம்பெனியோட நியூஸ் வந்திருக்கு. 2:1 போனஸ் கொடுக்க போகிறாங்க. இந்த கம்பெனி என்ன பண்ணுதுன்னா, ஃபார்மாலஜிஸ்டில் ஃபார்முலேஷன் பண்ணுறாங்க. டேப்லெட், சிரப், கேப்சூல் பண்ணுறாங்க. அப்புறம் ஹெல்த்தி ப்ராடக்ட் எல்லாமே பண்ணுறாங்க. ஒரு நல்ல கம்பெனி தான். ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து 2:1 வந்து போனஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள்கிட்ட ஒரு ஸ்டாக் இருந்தால் 2 கொடுக்க போகிறாங்க. இப்போ 10 ஸ்டாக் தான் 30 தான் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்னோ எலக்ட்ரிக்னு ஒரு கம்பெனிங்க. ஸோ ரிசல்ட் அவ்வளோ நல்லா இல்லை இந்த கம்பெனிக்கு. இவங்க வந்து கரெக்டாக இவங்க வந்து எதில் இருக்காங்க, அந்த டேட்டா சென்டர் அந்த மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரி ரிலேட்டடான கம்பெனி இந்த இதில் இருக்குது. ரிசல்ட் தெரியல. நேற்று கூட 12% அடிச்சிருக்காங்க இந்த ஸ்டாக்கை. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சைடு மூணு தாங்க போயிட்டுருக்கு. ஒரு நல்ல ஹைக்கை கொடுத்துச்சிங்க இந்த ஸ்டாக். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 400 இருந்து இந்த டேட்டா சென்டர் ரிலேட்டட் நியூஸ் வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1600 1800 போயிடுச்சுங்க. போயிட்டு மறுபடியும் ஒரு டவுன் 600 வந்துச்சு. மறுபடியும் நல்ல ஒரு ஸ்விங் கார்டு பாருங்க. மறுபடியும் 1600, அதுக்கப்புறம் மறுபடியும் 800 வந்துச்சு. இப்போ மறுபடியும் 1200 1400 போயிடுச்சு. பட் ரிசல்ட் சரியில்லை அப்படின்ட்டு இப்போ டவுன் ஆயிடுச்சுங்க இந்த ஸ்டாக்கு. அப்படின்ட்டு 12% அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பாருங்க 1201 தான் இருக்கு. பட் பொதுவாக மியூச்சுவல் ஃபண்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி சமயத்தில் ஒரே நிலையெல்லாம் வித்துற மாட்டாங்க. ஸோ வந்து ஒரு 4 to 5 பக்கெட் ஆர்டர்ஸாக போட்டு தான் 1 by 1 விற்பாங்க. ஸோ இது நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக இந்த ஸ்டாக்கை வேணால் பார்க்கலாம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு டே ஒன்ல வந்து பிக் இன்ஸ்டியூட் வந்து கொஞ்சம் விற்றுருப்பாங்க. பட் நிறைய விற்றுருக்க மாட்டாங்க. ஸோ இதே மாதிரி டே 2 வந்து இருக்கும். டே 2ல வந்து கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி இருக்கும். மேபி இன்னைக்கு ஸ்டாக் நான் ஏறும்னு நினைக்கிறேன். ஏறிட்டு ஒரு ஃபேக்காக ஒரு பவுன்ஸ் காட்டுற மாதிரி காட்டிட்டு நாளைக்கு பயங்கரமாக கீழே விழும். அப்புறம் டே 3 அண்ட் டே 4 இன்னும் அதாவது இந்த ஒரு 4 நாள் இந்த ஸ்டாக் நம்ம மானிட்டர் பண்ணுவோம். டே 2 டே 4ல பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக கீழே வருங்க. எனக்கு தெரிஞ்சு 1000 ரூபாய் கீழே ஸ்டாக் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் பொதுவாக பேட்டர்ன். இந்த மாதிரி ரிசல்ட் சரியில்லை அப்படின்னா, நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் விற்க போகிறாங்க அப்படின்னா இதுதான் பேட்டர்ன். ரொம்ப ஃபர்ஸ்ட் ஒரு 12% கீழே விழும், கொஞ்சம் பவுன்ஸ் கொடுக்கும், அகைன் ஒரு 10% 5% கீழே விழும், பவுன்ஸ் கொடுக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லிக்விடிட்டி குறைச்சி கிட்டத்தட்ட அதோட லோ கொண்டு வந்துருவாங்க. 1000 இல்லைன்னா 800 வரதுக்கு சான்ஸ் பிரகாசமாக இருக்குது இந்த ஸ்டாக்ல. நம்ம இந்த ஸ்டாக் பற்றி அனலைஸ் பண்ணிட்டு இது ஓகே வரனா கூட பர்ச்சேஸ் பண்ணலாங்க. நான் சொன்ன நியூஸ்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேங்க. ரொம்ப நன்றி, வணக்கம்.